அம்மா இந்தாங்கம்மா சம்பளம் பணம். ராத்திரி கொஞ்சம் படிக்கிறதுக்கு வேலை கொஞ்சம் இருந்துச்சா, அதனால தாம்மா நான் ராத்திரி கொடுக்க நான் மறந்துட்டேம்மா. இந்தாங்கம்மா. இதில் என்னப்பா இருக்கு? எப்போ கொடுத்தா என்ன? என்னப்பா கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா. இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் இல்லைங்களா, அது வந்து லாஸ்ட் டர்ம் இப்போ ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருந்துச்சுமா. இந்த டைம் கட்டினா முடிஞ்சிச்சுமா. அது நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தேன், அதுவும் அப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்தும் கட்டியிருக்கேம்மா. இனி ஒரு டர்ம் கட்டினா முடிஞ்சிருச்சுமா. அதனால தான் கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குமா, வேற ஒன்றும் இல்லைம்மா. ஓ, காலேஜ் கட்டிட்டியாப்பா? சரிப்பா, சரி சரி, நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் கேட்கல. சரி சரி. பாவம்ப்பா, நான் கூட சீதாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியோன்னு நினச்சிக்கிட்டேன்ப்பா. பாவம் இல்லை அந்த பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுமில்ல. அந்த பொண்ணு நம்மளை நம்பி தானே வந்திருக்கு. ஆமாம்மா. நானும் ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னம்மா பண்ணுறது, கல்யாணமாகி 7-8 மாதம் ஆயிடுச்சு. பார்க்கலாமா, நானும் பார்ட் டைம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரிம்மா, இந்த கொஞ்ச நாளில் காலேஜ் முடிஞ்சிருமா. அதுக்கப்புறம் நான் நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் சீதாவுக்கு ஏதாவது வாங்கி தந்துக்கிறேம்மா. அம்மா இன்னைக்கு வெளியூர் போகிறேம்மா. இன்னைக்கு நைட் நான் வர முடியாது, நாளைக்கு தான் வருவேம்மா. நீங்கள் சீதாவை பத்திரமா பார்த்துக்குங்கம்மா. என்ன ராம், நீ இதெல்லாம் எனக்கு சொல்லணுமா? அவள் என்னோட மக மாதிரி, சரியா? உன் தங்கச்சி எப்படியோ அதே மாதிரி தான் அவள் எனக்கு இன்னொரு பொண்ணு. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்ப்பா. நீ போயிட்டு வாப்பா. ராம், பண்டிகை வருதுல்ல, உன் தங்கச்சி நம்ம கூப்பிட போகணுமில்ல. நான் இன்றைக்கும் நாளைக்கே போய் கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கேன்ப்பா. ஓ சரிம்மா, போங்கம்மா, போய் கூட்டிகிட்டு வாங்கம்மா. சீதா வீட்டிலேருந்தும் எனக்கு அங்கே முதலாளிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்கம்மா. அவங்க வீட்டில் ஃபோன் இருக்கு இல்லையா, அவங்க முதலாளி ஃபோனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அம்மாவும் கரெக்டாக தெரியலம்மா, இன்றைக்கி வராங்களா நாளைக்கு வராங்களான்னு தெரியல. சீதாவையும் பண்டிகை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஓ அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். வரட்டும் வரட்டும். வந்து கூட்டிகிட்டு போகட்டும். அந்த பொண்ணும் எவ்வளோ நாள் தான் இங்கேயே இருக்கும். அந்த பொண்ணுக்கும் அவங்க வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்காதா? வரட்டும்ப்பா, வரட்டும் வரட்டும், வந்து கூட்டிகிட்டு போகட்டும். சரிம்மா, நான் கிளம்புறேம்மா, எனக்கு நேரமாயிடுச்சு. சரிப்பா, போயிட்டு வாப்பா. சீதா, சீதா, கிளம்புறேன் சீதா. இருக்கட்டும்ப்பா, நான் சொல்லிக்கிறேன் அவகிட்ட. அவள் குளிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நீ போப்பா, நான் சொல்லிக்கிறேன். வந்ததுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன்ப்பா, நீ போயிட்டு வா. சரிம்மா, வரேம்மா. சம்பள பணம் கம்மியாக இருக்குது, அவளுக்கு என்ன வாங்கி கொடுத்தான்னு தெரியலையே. எனக்கு தெரியும், அவள் நேற்று பூ வச்சுட்டு இருந்தப்பவே தெரியும். எனக்கு தெரியாமல் எத்தனை நாளாக நடக்குதோ, பூ வாங்கி கொடுக்குறது, புடவை வாங்கி கொடுக்குறதுன்னு. இன்னும் என்னென்னலாம் வாங்கி கொடுத்துருக்கான்னு தெரியலையே. பெத்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எதுவும் வாங்கலை. கூட பிறந்த தங்கச்சிக்கு பண்டிகைக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொல்கிறேன், அவளுக்கும் எதுவும் வாங்கலை. காலேஜுக்கு பணம் கட்டிட்டேன், பொய் சொல்கிறத பாரு. காலேஜ் ரொம்ப முக்கியம் இப்போ. சரி, பணத்தை எடுத்து உள்ள வைப்போம். சீதா, சீதா. என்னத்த? அத்தை, அவர் வேலைக்கு போயிட்டார் அத்தை. போகாமல் நீ வர வரைக்கும் நின்றுட்டுருப்பானா? ராம் இன்னைக்கு வெளியூர் போகிறானாமா. இன்னைக்கு நைட் வரமாட்டான், நாளைக்கு தான் வருவான். ஓ அப்படியா அத்தை? சரி அத்தை. அத்தை சாப்பிட்டீங்களா அத்தை? என்ன சாப்பிட்டீங்களா அத்தை? சாப்பிட்டோம். நானும் உங்கள் மாமாவும் சாப்பிட்டோம். குடிக்கிற தண்ணி இல்லை பாரு, முதல்ல போய் தண்ணி கொண்டு வா. சரி அத்தை, போய் கொண்டு வரேன். அரை மணி நேரத்திற்கு பிறகு. என்ன இவ தண்ணி பிடிக்க போனவ இன்னும் வரவே இல்லையே. அப்பாடா. என்னடி, ஒரு கூட தண்ணி கொண்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? நீ போய் அரை மணி நேரம் ஆச்சு. எங்க கதை பேசிக்கிட்டு இருந்த? என்னத்த சொல்றீங்க? நான் எங்க போய் கதை பேசிக்கிட்டு இருந்தேன்? அப்புறம் ஏண்டி இவ்வளோ நேரம்? தண்ணி ரொம்ப மெதுவாக வருதுத்த. அங்கே எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதனால தான் லேட் ஆச்சு. ஆமாம், இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஏதோ ஒன்று சொல்லிடுவா. அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்காத, போ இன்னொரு கூட தண்ணி கொண்டு வா போ. என்னால் முடியலத்த, நான் இன்னும் சாப்பிடல. 11:30 மணி ஆச்சு. நான் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்கு போகிறேன். ஆரம்பிச்சிட்டா இனி சாப்பிடலன்னு சொல்லி. நாங்கள்லாம் அந்த காலத்தில் 1 மணி 2 மணி வரைக்கும் சாப்பிடாம இருப்போம். எத்தனை கூட தண்ணியை பிடிச்சிருப்போம் தெரியுமா? ஒரு குடம் தண்ணியை கொண்டு வந்துட்டு உன்னால் முடியலையா இப்போ? ஆமாம், என்னால் முடியல. இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும். என்னடி, பயம் விட்டு போச்சா? என்கிட்டயே திருப்பி பேசிக்கிட்டு இருக்க? ஆமாம், பயம் விட்டு போச்சு. எனக்கு பசிக்குது, சாப்பிட்றேன்னு சொல்கிறேன். இதுக்கு எதுக்கு பயம் விட்டு போகணும்? என்னடி, வாய் நீண்டுகிட்டே போகுது? ஆமாம், வாய் நீண்டுகிட்டு தான் போகும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன? ஏன், நீங்களாம் சாப்பிட்டீங்க தானே? அதே மாதிரி தானே எனக்கும் பசிக்கும். இல்லை, நானும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? என்னடி தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? என்ன கத்திக்கிட்டு இருக்க? ஆமாம், அப்படி தான் கத்துவேன். என்ன செய்ய போறீங்க? அப்படி தான் கத்துவேன் நான். நீங்கள் செய்கிற நாடகம் எல்லாம் எனக்கு தெரியும்.
ம், நான் கோயிலுக்கு போனது உங்களுக்கு பிடிக்கல, கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டேன், அதுவும் உங்களுக்கு பிடிக்கல. நான் சமைச்ச சாப்பாடை நீங்கள் செஞ்சதா சொல்லி மாமா கிட்ட சொல்லி அவர் வந்து என்னை திட்டுறாரு. என்னங்க, என்னங்க இங்கே வாங்க, இவ்வளோ கொஞ்சம் வந்து பாருங்க. என்ன என்னாச்சு ராணி, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க, இவளை என்னம்மா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஆமாம், எனக்கு பயம் இல்லை. நீங்கள் செஞ்சதை சொன்னால் உங்களுக்கு இப்படி கோவம் வருதா? ஆ, இதை பாருமா சீதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? பெரியவங்கங்கிற ஒரு மரியாதை கூட இல்லாம என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன வளர்த்தி வளர்த்தி வச்சிருக்காங்க உங்க வீட்டுல? என்ன மாமா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஆ, எங்கள் வீட்டில் என்ன நல்லா தான் வளர்த்திருக்காங்க. ஆனால் என்ன, கிளி மாதிரி வளர்த்து கொண்டு வந்து இங்கே கட்டி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். என்னம்மா என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? போதும் நிறுத்துமா. ஊரில் எல்லாரும் சொன்னாங்க இந்த வீடு வேண்டான்னு சொல்லி. அப்பயும் எங்கள் அப்பா கேட்கல, மாப்பிள்ளை நல்லவர் இருக்கட்டும்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என்னடி சொன்னாங்க ஊரில்? என்னடி சொன்னாங்க என்னை பற்றி? ஆ, உண்மையை சொன்னாங்க. உண்மையை சொன்னால் கசக்குதா? ஆ, போதும் போதும், ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்க, நிறுத்து. நான் ஏன் நிறுத்தணும்? நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேன். பார்த்தீங்களாங்க, பார்த்தீங்களா? புள்ள பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு எவ்வளோ பேச்சு பேசிட்டு போகிற பார்த்தீங்களா? ம், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். ம், சரி ராணி, பாத்துக்கலாம். எனக்கு ஒரு கப் டீ வச்சு கொண்டு வாப்போ. இந்த வீட்டில் வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு நிம்மதி இல்லை. இவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தா ஏன் வயிறை நான் எப்போ பார்க்குறது? என்னடி வெளியில் அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இங்கே வந்து கொட்டிக்கிட்டு இருக்க? ஆ, ஆமாம் ஆமாம், உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்போ நான் என் வயிறை பார்க்குறது? ஆ, வெளியில் உங்கள் மாமா டீ வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஆ, ஆமாம், உங்களுக்கு டிஃபனுக்கு வேணும், சாப்பாடு வேணும், டீ வேணும், தண்ணி வேணும், எல்லாம் வேணும். என் வயிற்றுக்கு எதுவும் வேண்டாமா? ஆ, ஆமாண்டி, உன் வயிற்றுக்கு வேணும். நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுப்பு அதிகமாக இருக்கு. ம், எவன் உன் தலையில் எல்லாத்தையும் ஏற்றி விட்டு அனுப்புறான்னு தெரியல. ஆமாம், நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, நல்லா சாப்பிட கொடுக்குறீங்க, அதனால தான் எனக்கு கொழுப்பு அதிகமாகிடுச்சு. அரை வயிறு கால் வயிறு சாப்பிட்றதுக்கு அதை சாப்பிட முடியாமல் திண்டாட வேண்டியதாக இருக்குது. எங்கள் வீட்டில் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ராணி மாதிரி வச்சுருந்தாங்க என்ன. இங்கே வந்து எத்தனை வேலை செஞ்சாலும் சரி, நான் சாப்பிட உட்காரும்போது தான் உங்களுக்கு அது வேணும் இது வேணும் எல்லாமே வேணும்னு தோணுமா? ஆ, நல்லா நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்க, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு கொழுப்பு அதிகமாகிடுச்சு. யார் என் தலையில் எல்லாத்தையும் ஏற்றி விட்டு அனுப்புனாங்க? ஆ, நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு என்ன விவரம் இல்லையா? எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆ, பேசுடி பேசு, என் பையன் வரட்டும். இரு இரு, உனக்கு இருக்கு. வரட்டும் வரட்டும், நானும் சொல்கிறேன். நானும் பெரியவங்க தானே, என்னோட அம்மா அப்பா மாதிரி தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு மாமியார் மாமியார் தாங்கிறத நிரூபிச்சிட்டிங்க. நானும் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். பேசுடி பேசு, எவ்வளோ பேசுறியோ பேசு. வரட்டும் வரட்டும், உங்கள் அம்மாக்காரி வருவாள்ல, பண்டிகைக்கு கூப்பிடுறதுக்கு வருவாள்ல, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நல்லா பேசு. என்ன பேசுவ? என்ன பேசுவ நீ? என்ன பேச போற? நல்லா பேசு, எனக்கும் பேச தெரியும், நீ பேசு. என்னடி பெரியவங்கிற மரியாதை இல்லாமல் ஒத்த வார்த்தையில் பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்னை பேசுகிற மாதிரியே பேச பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம், நீங்கள் எங்கள் அம்மாவை சம்மந்திங்கிற மரியாதை இல்லாமல் வரட்டும் அவகிட்ட பேசிக்கிறேன்னு அவங்கள மரியாதை இல்லாமல் பேசினா நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி தான் நானும் பேசுவேன். நீங்கள் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க. ஏத்த உங்கள் பொண்ணையும் ஒரு வீட்டில் கட்டி கொடுத்துருக்கீங்க, அங்கே உங்கள் பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆ, அங்கே உங்களை இந்த மாதிரி ஒத்த வார்த்தையில் பேசினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பொண்ணுக்கு கோவம் வராதா? அதே மாதிரி தானே நானும் எங்கள் அம்மா அப்பாவை பேசினா எனக்கும் கோவம் தான் வரும். என்னடி என் பொண்ணை பற்றி பேசுறியா? என் பொண்ணை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடி இருக்குது? அவள் எந்த மாதிரி பொண்ணு தெரியுமா? ஆ, அவங்க அந்த மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு அவங்க மாமியார் கொடுத்து வச்சிருக்கணும். ஞம் 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 ஞம். நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன். ம், நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருக்கியா? ம், பாரு பாரு, எவ்வளோ பண்ணுறியோ பண்ணுறி, நானும் பார்த்துக்கிறேன். ஆ, எனக்கு இப்போ நேரம் ஆயிடுச்சு. என் பொண்ணை நான் பண்டிகைக்கு கூப்பிட்டு வர போகணும். ஆ, கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் நீ செஞ்சு முடிச்சிடணும். என் பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே நீ எல்லா வேலையும் முடிச்சு வைக்கணும். வீடெல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ பண்டிகைக்கு போக முடியும். சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு, வந்து பார்த்துக்கிறேன் உன்னை நான். போங்க போங்க, ஒரு நாளாவது வீட்டில் சத்தம் இல்லாமல் இருக்கட்டும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் கொஞ்சம் கோவமாக இருந்தேன், அவ்வளோதான். பசிச்சிருச்சா? பசியால் ரொம்ப கோவம் வந்துருச்சு எனக்கு, அதனால தான் நான் இப்படியெல்லாம் பேசிட்டேன். பசியாக இருக்கும்போது வேலையை சொன்னால் அவங்க யாருக்கெல்லாம் கோவம் வரும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
வீடியோ நல்லா இருக்குன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, வீடியோவை வந்து 20 மினிட்ஸ் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர் நான் ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். நாங்கள் இருக்கிறது வந்து ஹில் ஸ்டேஷன், நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு 20 மினிட்ஸ் வரைக்கும் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.